இந்த மாவட்டத்துல மட்டும் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம அறிவிப்புகளை கொடுத்தபடியே நிறைய மாவட்டங்கள் நமக்கு மழை பொழிவு, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருந்தது. பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கிய மழை பொழிவு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தொடர்ந்து பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். ஒரு சிலர் கமெண்ட்லையுமே தெரியப்படுத்தியிருந்தீங்க. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நிறைய பேருடைய கமெண்ட்ல நம்ம பார்த்துருந்தோம். இந்த அறிவிப்புகள் கொடுத்த மாவட்டத்திலிருந்து மழை தீவிரமாக பதிவாகியிருக்கு. சில பேர்லாம் விருதுநகர்ல மிக கனமழையெல்லாம் வந்தது அப்படிலாம் சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள் இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழு தகவல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்ச் மாதத்திலும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், ஒரு மிக கனமழையாக இருக்குமா அல்லது வெயிலின் தாக்கம் கொடூரமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே இந்த வானிலை அறிக்கையை லைக் பண்ணுங்க. தொடர்ந்து வெயிலுடைய தாக்கமும் மழையினுடைய தீவிரத்தை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டாலும் சில மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை பொழிவானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புண்டு. அடுத்து வரக்கூடிய மார்ச் 5, 6 தேதிகள் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் அவ்வப்போது லேசான மழை மற்றும் மிதமான மழையானது எதிர்பாருங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களில் அவ்வப்போது இடைவெளி விட்டு லேசான மழை பொழிவு, மிதமான மழை சில இடங்களில் பகுதியாக மட்டும் பதிவாகும். பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலையொட்டிய பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். காத்திருக்கும் வறண்ட வானிலை, இதுதான் மிகப்பெரிய பேராபத்து. 90% தமிழகத்தில் இன்று முதல் 90% வறண்ட வானிலையும், 10% ஏதோ சில பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழை, மிதமான மழையானது இருக்க போகுது. அதனால இந்த வறண்ட வானிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை அதிகமாக இருக்கக்கூடும். அதிகாலை பனிப்பொழிவு, நமக்கு லேசான பனிப்பொழிவு வேணா சில பகுதிகளில் இருக்கலாம். மற்றபடி ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவுலாம் முடிவுக்கு வந்தாச்சு. பகல் நேர வெப்பநிலை இப்போவே நமக்கு 37 டிகிரி செல்சியஸை தாண்டி போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் மழை குறைந்து வறண்ட வானிலை பொறுத்தவரை தமிழகத்தில் காணப்படக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வறண்ட வானிலை தொடர்ந்து நீடிக்கும். அதே போல வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ், ஏற்கனவே வேலூரில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. இது கடந்த நாட்களை விட, கடந்த ஜனவரி, பிப்ரவரியை விட இது ரொம்ப அதிகமான ஒரு வெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பகல் நேர வெப்பநிலை தீவிரமாகும். 37, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சதமடிக்க வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்திலேயே வெயில் சதமடித்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வரலாறு காணாத வெப்பநிலை பொறுத்த வரைக்கும், அதாவது இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை கண்டிப்பாக உயரும். அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் மிக மோசமான வெப்பநிலை தமிழகத்தை தாக்கும். வெப்ப அலை என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரமான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பெரும்பாலான பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் இந்த கோடை காலங்கள் தயவு செய்து பாதுகாத்து கொள்ளுங்க. மழையை கூட சமாளிச்சிட முடியும், ஆனால் இந்த வெயில் மிக கொடுமையானதாக இருக்க போகுது. தொடர்ந்து போன வருஷம் 2025 வடகிழக்கு பருவமழை மிக சுலபமாக நம்ம கடந்து வந்துட்டோம். பெரிதளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் எங்கேயும் கிடையாது. சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பெரும்பாலும் பதிவாச்சு. நமக்கு டிட்டுவா புயல் கடந்த டிசம்பர் மாதத்தில் வந்த புயல் பெரிதளவில் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதனாலேயும் நமக்கு பெரிதளவில் மழை எதுவும் கிடைக்கல. அதனால் கிட்டத்தட்ட கடலோர பகுதிகள் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அளவு மழை மட்டும் ஒரு சில மாவட்டங்களில் கிடைச்சிது. சில மாவட்டங்கள் தொடர்ந்து பற்றாக்குறையாக முடிஞ்சதை நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கோடை காலங்களில் அதிக வெயிலும், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த 2026 நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 2027 அப்படிதான்.
தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் சற்று மழை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சில மாவட்டங்களில் மழை பற்றாக்குறை கண்டிப்பாக அந்த தென்மேற்கு பருவமழையில் இருக்கும். அதே போல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் போதுமான அளவுக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு பகுதி கடுமையான வெள்ளப்பெருக்கு, ஒரு பகுதி கடுமையான வறட்சி, இப்படியா நமக்கு வந்து இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கிறது. அதாவது பகுதியா ஒதுக்கி ஒரு சில இடங்கள்ல நல்லா பார்த்தீங்கன்னா வலுவான கனமழையாக பதிவாகி இருக்கும். மற்றபடி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல வறட்சியான ஒரு சூழ்நிலையை இந்த தென்மேற்கு பருவமழை இந்த வருஷத்துல நம்ம பார்க்க போகிறோம். இதனால விவசாயிகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு. தமிழகத்துல ஏற்கனவே நமக்கு கடந்த 24 மணி நேரத்துல பரவலாக மழையும் பதிவாகியிருக்கு. அதையும் நம்ம எங்க பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தொலைவில் கிடையாது, ஆரம்பிச்சாச்சு. எல்னினோவின் தீவிரம் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மேல உங்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். 2027 வருஷமும் எல்னினோவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதனால பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணமாக தொடர்ந்து முழுமையாக தமிழக வானிலையில பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம இனி வருகிற நாட்கள்ல பார்க்க போகிறோம். கடுமையான வெயில் ஒரு பக்கம், அதே மாதிரி கடுமையான வெள்ளப்பெருக்கு இன்னொரு பக்கமும் காத்திருக்கிறது இந்த வருஷம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் பத்திரா இருப்பு விருதுநகர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சோத்துப்பாறை தேனி பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவும், வால்பாறையில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 முக்கு காக்காட்சி போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. பாருங்க, கடந்த 24 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள், அதான் நம்ம சொன்ன மாதிரி தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 37.1 டிகிரி செல்சியஸ். பாருங்க, இது இப்பவே நமக்கு வந்து இந்த அளவுக்கு வெயில் தீவிரமாயிருக்கு. இப்போதான் நமக்கு மார்ச்சே தொடங்கி இருக்கு, அதுக்குள்ளேயே வெயிலுடைய தாக்கம் 37 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் ஏப்ரல் மாதம் மே மாதத்துல எந்த மாதிரியான வெயில் இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. நிச்சயமாக 42 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாடு இந்த வருஷம் வெயிலை சந்திக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். அதனால தற்பொழுதே உஷாராகிக்கோங்க. குறிப்பா உள் மாவட்டங்கள் அதிகப்படியான வெப்ப அலை வீசக்கூடும். மே மாதங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வலுவான மழை பொழிவு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில வேணா பகுதியா சில இடத்துல இருக்கலாமே தவிர எல்லா மாவட்டங்களிலும் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. 90% வறண்ட வானிலையும் 10% மட்டுமே அந்த லேசான மழை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.